Question கவனிங்க. 4 years ago, age of A is 6 years more than half of the age of B at that time. If 8 years hence, average age of A and B will be 42 years. Then find ratio of age of A to that of B 2 years hence will be. என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி B ஏஜ் என்ன இருந்துச்சோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 years ago B ஓட ஏஜ் வந்து 2x னு வச்சோம்னா A ஓட ஏஜ் அதுல பாதி x பிளஸ் ஒரு 6 இயர்ஸ் அதிகமா இருக்கும். சோ x பிளஸ் 6. ஓகேங்களா? அப்படினா பிரசன்ட் ஏஜ் என்னன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏஜ்னா பிரசன்ட்ல பிளஸ் ஒரு 4 ஏஜ் இருக்கும். சோ 2x பிளஸ் 4 பிரசன்ட் ஏஜ் B ஓடது. இப்போ 2 இயர்ஸ் ஹென்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது கூட ஒரு 2 கூடும். அப்போ x பிளஸ் 10 பிளஸ் ஒரு 2 இங்க 2x பிளஸ் ஒரு 4 பிளஸ் ஒரு 2. ஓகேங்களா? சோ இதான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் A யும் B யோட ஏஜ். இப்போ என்ன சொல்லிட்டாங்க 8 இயர்ஸ் ஹென்ஸ் ஆவரேஜ் ஏஜ் வந்து 42 கொடுத்துட்டாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆவரேஜ் 42னா இப்போ வந்து ஆவரேஜ் என்ன இருக்கும்? 42 minus 8. சோ 34 இருக்கும். சோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆவரேஜ் என்ன இருக்கும்னா 34 பிளஸ் ஒரு 2. சோ 36. ஓகேங்களா? சோ இந்த x plus 12 இருக்கு இல்லையா? x plus 10 plus 2 12 இதுக்கும் 2x plus ஒரு 4. சோ 2x plus 6. ஓகேங்களா? இந்த ரெண்டோட ஆவரேஜ் ஏஜ் தான் 36. ஆவரேஜ் 36னா டோட்டல் மல்டிப்ளிகேஷன் 2 போட்டோம்னா 72 வரும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் வந்து 72. சோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3x இந்த 12 ஒரு பிளஸ் 6 18 equal to 72. ஓகேங்களா? சோ இந்த 18 அங்க போனா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். 72 minus 18 54 வரும். அப்போ 3x equal to 54. then x equal to ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 18 3s are சரி 18 3s are 54. ஓகேங்களா? சோ x equal to 18 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 2 இயர்ஸ் ஹென்ஸ் x plus 12 2x plus 6 ன்னு இருக்கு. So x equal to 18. அப்ப 18 plus 12 எவ்வளவு? 30. 30 is 2x 36 plus 6 42. So 30 plus 42. இது ஷார்ட் பண்ணா என்ன வரும்? 5 6 are 30 is 7 6 are 42. So 5:7ங்கற ரேஷியோல 2 வருஷத்துக்கு அப்புறமா A யும் B யோட ஏஜ் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.